சிவபெருமானின் கால் சடங்கை ஒலி காலில் கேட்கும் மனதிற்கு மிகுந்த ஈடுபாடு கொண்டவர் சேர பெருமாள் நாயனார் அவர்கள். ஒருமுறை சிவபக்தியின் போது சிவபெருமானின் கால் சிறப்பு ஒலி காலில் கேட்கவில்லை. எனவே தன்னுடைய பக்தியின் குறைபாடோ என கருதி தன் உழைப்பாளால் தன்னை மாய்த்து கொள்ள துணிந்த போது சிவபெருமானால் தடுக்கப்பட்டு ஆட்கொள்ளப்பட்டு சிவகணங்களின் தலைவனாக ஆக்கப்பட்டு 63 நாயன்மார்களில் ஒருவராக வீட்டிற்கும் சேரமான் பெருமாள் நாயனாரின் குரு பூஜை விழாவில் கலந்து கொள்வதற்காக கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து நான் வருகை தந்துள்ளேன். இந்த சிறப்பான விழாவில் கலந்து கொள்வதற்காக எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த என் தொப்புள்கொடி உறவான சொந்த பந்தங்கள் அனைவருக்கும் முதற்கண்ட நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுதேனும் இந்த வெள்ளாளர் சமுதாயம் தன்னை திருத்திக் கொள்ளவில்லை என்றால் அதிலுள்ள சுவற்றில் தாழ்வை முற்றிக் கொள்ள வேண்டும் என்று ஆதரவுடன் ஒரு நூற்றாண்டிற்கு முன்பே சொன்ன கவிமணி தேசிய விநாயகர் பிள்ளை பிறந்த நாஞ்சில் நாட்டை உள்ளடக்கிய கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவன் நான். எனது பெயர் ஜனனி நாராயணன். வெள்ளாளர் சித்தாந்தம் என்ற மாத இதழின் ஆசிரியர். மறைக்கப்பட்ட வெள்ளாளர் வரலாறு என்ற வரலாற்று ஆய்வு நூலின் ஆசிரியராகவும் இருக்கின்றேன். என்னுடைய வெள்ளாளர் சமுதாய சம்பந்தமான சிறுவர்களே குரு பூஜையை முன்னிட்டு மிக விரைவாக உரைத்தான் என்று எழுதுகிறேன். நமது வெள்ளாளர் சமுதாயம் ஆட்ட சமுதாயம் ஆட்சி புரிந்த சமுதாயம் பாரம்பரியம் மிக்க சான்றோர்களை கொண்ட எல்லோரும் அமைதியாக இருக்கிறீர்கள். அவர்களால் தலைவர்கள் குறிப்பிட்டதை போல தயவு செய்து மகளிர் அமைதியாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். அவருடைய பேச்சு இப்படியாகவே உணர்ச்சி வழங்கக்கூடிய பேச்சு. தயவு செய்து அவர் கன்னியாகுமரியிலிருந்து நமக்காக பேச வேண்டும் என்று நம்மளுடைய கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் வந்திருக்கிறார்கள். அதை தயவு செய்து செவிப்படுவோம். மிகப்பெரிய சான்றோர்களை பெற்ற சமுதாயம் நமது வெள்ளாளர் சமுதாயம். சமய குருவர்கள் 4 இருவர் நம்பவர். ஒருவர் உமையவரின் கருணையால் உழைப்பால் உண்டு திருஞான சம்பந்தால் என போற்றி புகழப்பட்ட ஞான சம்பந்தரானே அப்பர் என்று போற்றி புகழப்பட்ட திருநாவுக்கரசர் நம்பவர். திருவாசகத்திற்கு முதுகார் ஒரு வாசகத்திற்கு முதுகார் என்று திருவாசகத்தை தந்த மாணிக்க வாசகர் நம்பவர். 63 நாயன்மார்களில் ஒருவரும் 11 சிறந்த சித்தர்களில் ஒருவரும் திருமந்திர மாலையை நமக்கு அருளிய திருமூலர் நம்பவர். மனிதனுக்கு மனிதன் அறிவுரை சொன்னது திருக்குறள். மனிதனுக்கு இறை